துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் மண்டி வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வருடத்தின் முதல் ஆராதனைக்காய் நன்றி. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். நான் ஏஎஃப்டிக்கு பணியை போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி இந்த வருடத்துக்குள் அழைத்து வந்த சர்வ வல்ல தெய்வமே, உமக்கு மகிமை உண்டாவதாக, உமக்கு மகிமை உண்டாவதாக. திரும்பவும் உம்முடைய ஆலயத்தில் எங்களை ஒருங்கிணைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய தயவையும் மகா தயவையும் மாசில்லாத மகிமையையும் அழியாத அன்பையும் காருண்யத்தையும் இரக்கத்தையும் நினைத்து கூறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு இன்னொரு ஆராதனை தந்தீங்களே, நன்றி. உம்முடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் உம்மை பார்க்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம். உம்முடைய தன்மைகளை பார்க்கிறோம், உம்முடைய குணத்தை பார்க்கிறோம், உம்முடைய பண்புகளை பார்க்கிறோம். அதையெல்லாம் ஆச்சரியப்படுகிறோம். இப்பேற்பட்ட உயர்தரகமான வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் எங்களை தெரிந்து கொண்டீர் என்பதை பார்க்கிறோம். கீழ்த்தரமான எண்ணங்களை எல்லாம் விட்டு உம்முடைய உயர்வான எண்ணங்களுக்கு நேராய் முன்னேறி செல்வதற்கு தெய்வன் எங்களுக்கு இன்னொரு ஆண்டை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய துணை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கவும், உம்முடைய ஊழியத்தை இன்னும் சிறப்பாய் செய்யவும், எங்களை சந்திக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உமக்கு நேராக்கவும், உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்த நாட்களுக்காய் நன்றி ஆண்டவரே. அதையெல்லாம் இந்த ஆராதனை வேளையில நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். மீட்கப்பட்ட ஜனங்களாய், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய், வாஞ்சி உள்ளவர்களாய், எதிர்பார்ப்புள்ளவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்கிற தரிசனமுடையவர்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க. எங்களையே நாங்கள் தளர்த்தி கொடுக்கிறோம். என்றும் இல்லாத அளவு ஆவியானவருடைய ஏவுதல் எங்களுக்கு உண்டாவதாக, ஆவியானுடைய வழி நடத்துதல் எங்களுக்கு உண்டாவதாக, ஆவியானுடைய பலன் உண்டாவதாக, ஆவியானுடைய தரிசனம் உண்டாவதாக, ஆவியானுடைய எச்சரிப்பு உண்டாவதாக. நிபந்தனை இல்லாமல் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வருடத்துல நாங்கள் சந்திக்கிற அத்தனை ஆராதனைகளும் அத்தனை கூடுகையிலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுவதற்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பவுலை பார்த்து நீர் சொன்னது போல எங்களையும் பார்த்து சொல்லுகிறீர், பவுலே பயப்படாதே, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவி. அதே வார்த்தை எங்களோடும் இந்த முதல் ஆராதனையிலே எங்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தில் ஏராளமான ஆத்துமாக்கள் உண்டு, தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவி. அந்த வெளிச்சத்தோடு இந்த வருடத்துக்குள்ள, இந்த முதல் ஆராதனைக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறேன். சபா எல்லார் மேலும் உடைய பூரண கிருபை இருக்கட்டும். ஆராதனையின் முழுமையும் உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை தங்கி இருக்கட்டும். உமக்கே மகிமை. இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் கரம் தட்டி சந்தோஷமாய் சத்தமாய் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக
காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். எல்லோரும் எல்லோரும் சத்தமாய் சந்தோஷமாய். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அழைந்த என்னையும் மீட்டீரே. பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். எல்லோரும் எல்லோரும் நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். சொல்லலாமே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பராயெல்லாம் ஈந்தீரே, எம்பராயெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உன்னை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் எல்லோரும் எல்லோரும் பாடலாம். துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பாட்டீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பாட்டீரே. மன்னா எமக்கு நீர்தானே, மன்னா எமக்கு நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம்
துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. எல்லோரும் தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவ நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவே நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே தீதணுகாதும் மறைவினிலே தேடியும் அதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. எல்லோர் கரங்களை தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே சொல்லி துதிக்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். பாத்தீரே எம்மை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தி என்னையோ உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீருமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கரங்களை தட்டி வல்ல வான ஞான வினோதா துதியே. எல்லா குறையும் தீர்த்தீரே. தொல்லையாவும் தொல்லை இல்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிப்பார்கள். அப்படின்னா தொல்லை இல்லாத வாழ்க்கைனா யார் தொல்லை இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் தெரியுமா? இந்த பூமியிலேயே ஒரு பாதுகாப்பான இலைப்பாறுதலான வாழ்க்கை, அதாவது எதிர்ப்பின் மத்தியில், புயலின் மத்தியில், சூறாவளியின் மத்தியில்
ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை வார்த்தைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. அதனால தான் பவுல் சொல்றாரு, எபேசு ஜனங்களை கடைசியா அந்த ஜனத்தை விட்டு போகும்பொழுது நான் மரிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில சொல்றார், உங்களை தேவனுக்கும் கிருபையுள்ள வசனத்திற்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஊழியனுடைய ஒரு உண்மையான வேலை ஊழியம் வருகிற ஜனங்களை கிறிஸ்துடைய வசனத்துக்கு உள்ள வைக்கிறது. அதுதான் பாதுகாப்பு. தொல்லை இல்லாத வாழ்க்கை வாழணுமா? ஏன்னா ஜனங்கள் கொண்டு வருகிற புது புது பிரச்சனைகள், புது புது தொல்லைகள், புது புது காரியத்துக்கு தீர்வு அனுபவத்தினால வர முடியாது. அவைகள் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அதையெல்லாம் மனசார நம்புறேன். பாருங்க, எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே, அழைந்த எண்ணையும் மீட்டீரே. என்ன வார்த்தைகள்! ஹலோ, நம்ம மனசுல பதியவும் நம்மோடு இணைக்கவும் தேவையில்லாதவை வெளியேற்றுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் இன்னொரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் ஒரு புது நாளை நினைவு கூறுறோம்? ஏன் அப்படியே போயிடலாமே? ஏன் வருஷ பிறப்பு மற்ற நாளை காட்டில ஏன் அதை விசேஷப்படுத்துறோம்? ஏன் அதை ஒரு முக்கியத்துவப்படுத்துறோம்? ஒரு அட்டென்ஷன் கொடுக்கிறோம்? கர்த்தர் தான் இதை ஏற்படுத்துறார். கர்த்தர் தான் இதை வச்சிருக்கிறார். அவர் சொல்றார், இஸ்ரவேல் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை, என் ஜனங்கள் எகிப்திலிருந்து 400 வருஷத்துக்கு அப்புறம் நான் புறப்பட பண்ணுவேங்கிறார். ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை அப்படி டிசைன் பண்ணி வைக்கிறார். ஏன்? அந்த இடத்துல ஒரு விடுதலையும் சுபிட்சத்தையும் நன்மையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் தேவன் வாக்கு பண்ணினதை நினைவு கூறுவதற்கும் ஒரு நாளை விசேஷப்படுத்துகிறார். அப்போ வாழ்க்கையில நாம சந்திக்கிற புது வருஷமாகட்டும், பிறந்த நாள் ஆகட்டும், திருமண நாள் ஆகட்டும், ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண நாள் ஆகட்டும், நமக்கு ப்ரமோஷன் கிடைத்த நாள் ஆகட்டும், ஏதோ ஒரு நாளை நாம் விசேஷப்படுத்துகிறோம் என்றால் கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த காரியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு முன்னேறவும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவும் அதுக்கு ஏதுவாக இருக்கிறது. ஹலோ, ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்ற போறேன். ஒரு புது வருஷத்தை, புது காரியத்தை நமக்கு பார்க்கணுமா? நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு பாருங்க. ஆமென். நீங்க அப்படியே உங்க அனுபவம், திறமை, பேச்சு அதுலயே டிராவல் பண்றீங்கன்னா உங்களை போல ஏமாளி இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கரெக்டா ஞானமா பர்ஃபெக்டா இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, ஏமாளி. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷமும் நான் உணர்றேன். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, நாங்கள் கடைசியாய் 31ஆம் தேதி குடும்பமாய் உட்காந்து நான் கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் செலவிட்டோம் பாருங்க. அப்போ அதை சொன்ன, ஆண்டவரே, எங்கள் 4 பேர் நீர் எங்களுக்கு கொடுத்த குடும்பம் எது ஒருவேளை உமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய, எங்களுக்கு ஒத்து வராத எங்கள் குடும்ப வாழ்வுக்கோ ஊழியத்திற்கோ தனிப்பட்ட வாழ்க்கைக்கோ எது உமக்கு பிரியமில்லையோ அதோடு நாங்கள் போராட, அதை மறைச்சு பயணிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. தயவாய் உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் உமக்கு முன்பாக நாங்கள் நன்மையாக இருக்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ புது வருஷம் வரும் பொழுது ஏதோ புது நன்மைகள், புது ஆசீர்வாதங்கள், புது காரியங்கள் கண்டிப்பாக கர்த்தர் செய்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம நிதானித்து பார்த்து எது ஒத்து வரல, எந்த பேச்சு ஒத்து வரலையா, அல்லது கோபம் ஒத்து வரலையா, அல்லது பொய் ஒத்து வரலையா, அல்லது மறைத்து அப்படியே ஹிடன் ஒத்து வரலையா, பதுக்கி வைக்கிறது எது ஒத்து வரல? உங்க மனசு விட்டு பேசுறதுக்கு எது ஒத்து வரல? அதை சரி செய்து கொள்ளுங்கள். அவர் அழகாய் உங்க குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் அழகுபடுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுங்க. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே, அழைந்த என்னை மீட்டீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதி தோத்திரம். ஆமென்.
சரி, நாம் இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம் சந்தோஷமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லலாம் எல்லோரும். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சத்தமா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லோரும் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஸ்தோத்தரிப்பேன். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லோரும் கரங்களை தட்டலாமே. எல்லாரும் பாடலாம் சத்தமாய் உள்ளத்திலிருந்து பாடலாம். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரபிடித்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி, தயவாய் கரபிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லலாமே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னையே என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னையே என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. திரும்ப சொல்லாம. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. திரும்ப ஒரு முறை. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் சொல்லலாமே. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் செய்தார்கள் என்றால், ருசித்தீர்கள் என்றால், கரத்தட்டி பாடி மகிமைப்படுத்தலாம். ஒண்ணுமே செய்யலைன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லலாமே. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் முழுமனதாய் எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. வாழ்வில் என்னை கைவிடாமல் காத்தி, வார்த்தையை கொண்டு தினம் நடத்து நீ. வாழ்வில் என்னை கைவிடாமல் காத்தி, வார்த்தை கொண்டு தினம் நடத்தி. தள்ளாட விடாமல் தோள் மீது சுமந்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தள்ளாட விடாமல் தோள் மீது சுமந்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. We thank you, Lord. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்ன சொல்ல? எண்ணிலா நன்மைகள், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆண்டு முழுவதும் குறைவில்லாமல் நடத்தினி, நன்மையால் மூடி சுற்றினி. ஆண்டு முழுவதும் குறைவில்லாமல் நடத்தினே, நன்மையால் மூடி சூட்டினே. எண்ணிலா நன்மைகள் இந்த ஆண்டும் செய்வீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் இந்த ஆண்டும் செய்வீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, Yes, Lord. ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
முழுவதும் குறைவில்லாமல் காத்தி நன்மையால் முடி சூட்டினீ. ஆண்டு முழுவதும் குறைவில்லாமல் நடத்தினீர், நன்மையால் முடி சூட்டினீர். எல்லோரும் எண்ணிலா நன்மைகள் இந்த ஆண்டும் செய்வீரே, முழு மனதாய் சொல்லலாமே. எண்ணிலா நன்மைகள் இந்த ஆண்டும் செய்வீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். திரும்ப சொல்லலாம், திரும்ப எல்லாரும். எண்ணிலா நன்மைகள் இந்த ஆண்டும் செய்வீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். திரும்ப சொல்லலாம். எண்ணிலா நன்மைகள் இந்த ஆண்டும் செய்வீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நீங்க பாடுங்க பார்க்கலாம். நீங்க எண்ணிலா சத்தமாய் கொஞ்சம் எண்ணிலா இன்னொரு முறை சத்தமா எண்ணிலா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே ஒரு முறை. எண்ணிலா நன்மைகள் இந்த ஆண்டும் செய்வீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லி, ஒரு அல்லேலூயா சொல்லி, எவ்வளவு மகத்துவமான மகிமையின் தேவனை ஆராதிக்கிறோம். இந்த ஒரு வாழ்வை விட்டுட்டு எங்கெங்க போக முடியும்? சான்ஸே இல்லை. நீங்க நம்ம மட்டும் சரியாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் பரலோகத்துக்கு ஒத்த வாழ்வை இங்கே ருசி பார்க்கலாம், இங்கேயே ருசி பார்க்கலாம். நீங்க இங்க வாழ்ற வாழ்க்கை திடீர்னு செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க இருப்பீங்க? பரலோகத்தில் இருப்பீங்க. அங்க போய் இருக்கும் பொழுது நீங்க கீழே இருக்கிறதுக்கும் மேல இருக்கிறதுக்கும் என்ன தெரியாது. என்ன ஒன்றும் பேச வேண்டியது, வித்தியாசமே தெரியாத. வித்தியாசம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனா அதனுடைய முன்ரிசி அழகா இங்க அனுபவிக்கலாம். உங்க வீடு குட்டி பரலோகமா இருக்கணும், அதுக்காகத்தான் சபைக்கு வரோம். அதான் வார்த்தையை கேட்கிறோம். ஏதோ மதத்துல நாம் ஒன்றும் உட்காரல. நீ ஆண்டவருக்கு அதை செஞ்ச எதை செஞ்ச அதெல்லாம் ரெண்டாவது. மதம் அதைத்தான் போதிக்கும். நீ கர்த்தருக்காக எதை செஞ்ச, கர்த்தருக்காக எதை செஞ்ச. முதல்ல கர்த்தர் உனக்கு என்ன செய்தார் என்பதை ருசி பார். அப்படி உண்மையாய் ருசி பார்த்தவர்கள் அவருக்காய் வாழ்வதை தடுக்க முடியாது. நம்ம எல்லாமே ரெண்டாவதுல கோல் பண்றோம். நீ அதற்காக என்ன செஞ்ச, நீ அதை பண்ணினியா, இதை பண்ணினியா. தேவன் அப்படி டிசைன் பண்ணல, மதம் அப்படி டிசைன் பண்ணுது. யூதர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நான் கடவுளுக்காக என்ன செஞ்சேன், வைராக்கியம், கடவுளுக்காக வைராக்கியம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து நம்ம வைராக்கியம், நம்ம பொருத்தனை, நம்ம கமிட்மெண்ட் எல்லாம் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தன் ஜீவனை கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்து, நமக்கு இருக்கிற கல்லான இருதயத்தை அகற்றி சதையான இருதயத்தை கொடுத்து, நமக்கு முன்னே எழுதப்பட்ட கற்பலகையின் எழுத்துக்களினால அந்த பலகை நமக்கு கொடுக்காம நம்முடைய மனசுல எழுதி, நம்முடைய இருதயத்தில் எழுதி, நானே உன் தேவனா இருப்பேன், நானே உன்னுடைய ஆண்டவரா இருப்பேன், நானே உன் மனசுல எழுதுவேன், நீ என் பிள்ளை அப்படிங்கிற உறவை வச்சு நம்மளை வாழ வைக்கிறாருங்க. வாழ வைக்கிறார், வாழ வைக்கிறாருங்க. எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கை பாருங்க. ஆண்டோட அன்புல ருசி பாருங்க, நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரிங்க. அவருடைய கிருபைகளை, இரக்கத்தை, நீடிய தயவை, பொறுமையை அதெல்லாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த சகல எண்ணில்லா நன்மைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நமக்கு தயவின் ஆண்டு. அவர் எப்படி நம்மளை நடத்தி வந்தாருன்னு பார்த்துங்க. ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அப்படி எழும்பி நின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. நம்ம எல்லாரும்
We thank you, Lord. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லலாமே எல்லோரும், நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. சொல்லலாமே, காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லலாமே எல்லாரும், எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓ எல்லோரும், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல சொல்லலாமே, ஓ, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பல்ல தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த
அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உள்ளங்களை மிருதங்களை இருதயத்தையும் உள்ளத்தையும் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிங்க. என் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க சந்திக்கிற எல்லா சூழ்நிலை காட்டிலும் தேவன் பெரியவர் என்பதை நீங்க வாய் திறந்து அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். நீர் பெரியவர் ஆண்டவரே. எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் எங்கேயும் உமக்கு ஈடு இணை கிடையாது. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். உம்மால செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றை காட்டில் நீர் பெரியவர் சொல்லும் பொழுது நீங்க அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள், மகிமைப்படுத்துகிறீர்கள். எங்க வாழ்க்கையில சந்திக்கிற சகல நன்மையை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். சகல சவால்களை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். நீங்க அனுபவிக்கிற சகல ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற சகல நன்மையான காரியங்களை காட்டிலும் அவர் பெரியவர். அதை வைங்க, அதை மனசுல வைங்க. அப்பதான் அவரை மகிமைப்படுத்துறீங்க. எனக்கு எவ்வளோ நன்மையா இருக்குது, எனக்கு ஒரு குறை இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி, அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் சிறந்தவராயிருக்கிறார், அவர் உயர்ந்தவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை பெருசு, அவருடைய அன்பு பெருசு, அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய ஞானம் பெருசு. சொல்லுங்க, அதை நீங்கள் நினைவு கூர்வீர்கள் என்றால் நீங்க எல்லா சூழ்நிலையிலும் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள். அதான் இயேசு சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்பதுக்கு அர்த்தம் அதுதாங்க. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? தேவனை விசுவாசிக்கிறீங்க. அவர் பெரியவர்னு மனசார நம்புறீங்களா? அந்த வார்த்தையை சொல்லி ஆராதிங்க பார்க்கலாம். நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சிறந்தவர் ஆண்டவரே. ஆலயத்தை, தேவாலயத்தை பார்க்கலும் பெரியவர் என்று சொல்லுகிறது. சாலமோனை பார்க்கலும் பெரியவர் என்று சொல்லுகிறது. யோனாவை பார்க்கலும் பெரியவர் என்று சொல்லுகிறது. தீர்க்க தரிசிகளை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லுகிறது. போதகர்களை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. சொல்லுங்க, பெரியவர் ஆண்டவரே. அந்த பெரியவருக்கு என்னுடைய முழு விருப்பத்தை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி என் சித்தத்தை அவரிடத்துல கொடுக்கிறேன். அவர் சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த வருடம் முழுவதும் நான் டிராவல் பண்ண போகிறேன். எல்லா காரியத்தையும் நான் சந்திக்க போறேன். என்னுடைய சித்தத்தை, என் விருப்பத்தை, என் ஆசைகளை அவருடைய சிலுவையின் அடிவாரத்தில் இறக்கி வைக்கிறேன். என் ஆசை வேண்டாம், அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஒருவேளை நான் ஆசைப்படுறதுனால, விரும்புறதுனால ஒருவேளை அது அவருடைய சித்தம் இல்லை என்று சொன்னா அது வேண்டாம். ஏசப்பா, அதை தடை பண்ணிருங்க. ஒரு சில நாட்கள் என் மனசு வருத்தப்படலாம், கஷ்டப்படலாம், பரவாயில்ல. உமக்கு சித்தம் இல்லைன்னா என் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம். உம்முடைய சித்தம் என்றால் என் வார்த்தையில அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வெற்றியுள்ள ஊழியம் செய்வதற்கு, வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு, வெற்றியுள்ள அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மனதார வாயை திறந்து சொல்லுங்க. என் சித்தத்தை இறக்கி வைக்கிறேன். என் ஆசைகளை, என்னுடைய மாம்ச எண்ணத்தை நான் இறக்கி வைக்கிறேன். ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை, ஆண்டவருடைய சிலுவையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஆண்டவரே. அவருடைய சிலுவையை நான் சுமக்கிறேன் ஆண்டவரே. நன்றி. சித்தம் என்கிற சிலுவையை நான் சுமக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள மனப்பூர்வமா இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஒன்று. நீர் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் சந்திக்கிற சவால்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்று சொல்லும் பொழுது அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். இரண்டாவது ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவுது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவரை தொழுது கொள்கிறீர்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ வழியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்மை தொழுது கொள்கிறேன் ஆண்டவரே. We praise you Lord. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த வருடம் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த வருடம் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்றவே. சொல்லலாமே எல்லோரும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்றவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை
தயவு என்றால் என்ன அப்படின்னா, இதுவரை அனுபவித்திராத, அளவுக்குட்படாத, அளவில்லாத நன்மைகளை பெறுவதற்கு பரலோக தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிற அந்த செயல்தான் தேவ தயவு. நம்ம இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். ரூத்துடைய வாழ்க்கை திரும்பவும் அலங்கரிக்கப்படுவதற்கு எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. அவள் ஒரு புறஜாதி, அந்தளவுக்கு பண வசதி இல்லை, விதவை, எதிர்பாராத ஏராளமான கசப்பான அனுபவங்கள். நல்லா தான் துவங்கினாங்க, எதிர்பாராத புயல். ஆனால் அதன் மத்தியில் வேதவசனம் சொல்லுது, யாருடைய கண்களில் தயவு கிடைக்குமோ என்று பார்த்து அந்த ரூத் அந்த வயல்வெளிக்கு போனாலாமா. ஆமீன். தேவ தயவு ரூத் மேலே இருந்ததுனால எந்த இடத்துல தானியத்தை கீழே சிதறி கிடக்கிற தானியத்தை பொறுக்கி எடுத்து மடியில் சேர்த்து தான் வயிற்றை நிரப்பவும், வீட்டில் இருக்கிற மாமியார் வயிற்றை நிரப்புவதற்கு எந்த இடத்துல எந்த லேண்டில் போய் இருந்து அந்த தானியத்தையெல்லாம் எடுத்தாங்களோ, தேவ தயவு அதே லேண்டுக்கு ஓனராய் மாற்றியது. சான்ஸே இல்லைங்க. இதுதான் அளவிடப்பட முடியாத, இமேஜ் பண்ண முடியாத, இதுவரையும் அனுபவித்திராத ஒரு அற்புதமான தயவு நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு எல்லாவற்றையும் விஞ்சி நிற்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் தான் தயவு. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வருடத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்தை ஒரு கடினமாக இருக்குது, ஒரு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கிற எதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குதோ அந்த காரியத்தில் ஆண்டவரே உம்முடைய தயவு வெளிப்படுவதாக என்று சொல்லுங்கள். அந்த சூழ்நிலையில் உம்முடைய தயவு வெளிப்படுவதாக, உம்முடைய காருண்யம் வெளிப்படுவதாக, உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தர் மாறல, சில கெட்ட பழக்க வழக்கம் இருக்குது, என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே உம்முடைய தயவு வெளிப்படட்டும், தேவ தயவு அவர்களை குணப்படும்படி ஏவட்ட ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்கள். அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சின்ன பிள்ளை அடம்பிடிக்குது, கொஞ்சம் குறும்பு பண்ணுது, ஆண்டவரே எங்கள் பிள்ளை மேலே உம்முடைய தேவ தயவு வெளிப்படுவதாக. நம்ம செய்ய முடியாத அநேக விஷயத்தை தேவ தயவு அந்த குடும்பத்துக்குள்ளே, அந்த மகளுடைய, அந்த மகனுடைய, சிறு பிள்ளையுடைய வாழ்க்கையில் வந்து அழகாய் காரியங்களை செய்யும். ஆமேன். தீமையான பாதையிலிருந்து நன்மையான பாதைக்கும், தடுமாற்றமான சூழ்நிலையிலிருந்து நல்ல நிலைமைக்கும், ஒருவேளை கடனோ பொருளாதார நெருக்கடியோ தரித்திரமோ அங்கிருந்து கத்தர் ஒரு செழிப்பான இடத்திற்கும், சில பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள் மனசில் போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, அந்த இடத்துல சுகத்துக்கும் சௌக்கியத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அழகாய் தேவ தயவு நடத்தும். விசுவாசிங்க. இந்த ஆண்டு விசுவாசித்து நன்றி சொல்வதில் நீங்கள் கொஞ்சம் அதிக அக்கறை காட்டுங்க. எதெல்லாம் போன வருஷம் டிஸ்டர்ப் ஆச்சோ அதுக்கெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே உம்முடைய தேவ தயவு என் மகன் வாழ்வில் வெளிப்படட்டும், என் பேரன் வாழ்வில், பேத்தி வாழ்வில் வெளிப்படட்டும், என் கணவருடைய வாழ்வில், மனைவியுடைய வாழ்வில், எங்கள் சபையில் நாங்கள் நேசிக்கிற நபர்களிடத்தில் எனக்காக ஜெபிங்கன்னு சொன்ன அவர்களுக்கு உம்முடைய தயவு வெளிப்படுவதாக, உம்முடைய காருண்யம் வெளிப்படுவதாக, உம்முடைய அன்பு வெளிப்படுவதாக, உம்முடைய அற்புதம் வெளிப்படுவதாக, உம்முடைய சுகம் வெளிப்படுவதாக, உம்முடைய விடுதலை வெளிப்படுவதாக, உம்முடைய பரிசுத்தம் வெளிப்படுவதாக. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? நடக்கும். இது அவருடைய செயலுங்க. அவருடைய செயலை தடுப்பவன் யார்? தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் அவருடைய நீடிய பொறுமையையும் அசட்டை செய்கிறாயோ அதெல்லாம் வேலை செய்யாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம்ங்க பேச்சுக்கு வேணா நல்லா இருக்குங்க. ஐயோ, ருசி பார்த்து அனுபவித்து சொல்லுகிறோம். அவருடைய தயவு மிக பிரம்மாண்டமான வேலையை செய்தது.
அதெல்லாம் அனுபவித்து உங்கள் கண்ணு முன்னாடி வாழ்ந்து பேசி உங்கள் வாழ்க்கையில் அவருடைய தயவை கிருபைகளை அப்ளை பண்ணி, விசுவாசத்தை அப்ளை பண்ணி, ஜெபத்தை அப்ளை பண்ணி, வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து, எப்படி கர்த்தருடைய வழிநடத்துதல் குடும்ப வாழ்வில், ஊழியத்தில், பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில், சமுதாய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்து ருசி பார்த்து அனுபவித்து உங்களிடத்தில் சொல்லுகிறோம். ஏதோ நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சொல்கிறதுக்கு இந்த இடம் ஏஎஃப்டி அப்படி கிடையாது. நான் அதை மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இடம் வாங்கினதுலேருந்து நாங்கள் அதவே பேசுகிறோம். ஆண்டவரே உம்முடைய தயவு வெளிப்படுவதாக, இடம் விற்கிறதுக்கு உம்முடைய கிருபை உண்டாவதாக, உம்முடைய கிருபை உண்டாவதாக, உம்முடைய தயவு உண்டாவதாக. ஜெபத்தில் எல்லாம் அதவே முன்னிறுத்துகிறோம். உம்முடைய தயவு வெளிப்படட்டும். ஸோ அந்த தயவு நமக்காக வேலை செய்யுது. ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரிஞ்சுது. ஒன்றுமே 2-3 மாதமெல்லாம் மௌனமாக இருக்குது. ஒரு சத்தத்தையும் காணோம், ஒரு அசைவும் காணோம், அமைதியாக இருக்குது. திடீர்னு ஒரு கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார். ஒரே இரவில் செட்டில்மெண்ட் அப்படி முடிச்சுட்டு போகுது. கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த 2வது செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு 25 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலே எந்த சாத்தியக்கூறுமே கிடையாது. அமைதியாக நிசப்தமாக இருக்குது 2ஆம் தேதி. ஆனால் டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஒன்றுமே இல்லை. அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க, ஐயா நீங்கள் கொடுப்பீங்களா, வாய்ப்பு இருக்குது, என்ன நீங்கள் டிசம்பருக்குள்ளே கொடுக்கலின்னா அப்புறம் வேறு விளைவை சந்திக்கலாம். ஏன்னா அப்படி தான் நம்ம பேசியிருக்கிறோம். அக்ரிமெண்ட்டெல்லாம் என்ன, டிசம்பருக்குள்ளே கட்டணும், இல்லாட்டி அவங்க எது வேணால் செய்யலாம். நான் சொன்னேன், இல்லை ஒன்று 5 பைசா இல்லை கையில், ஒன்றுமே இல்லை. விசுவாச வார்த்தைகளை பேசினேன். 10ஆம் தேதி ஒரு 10 லட்சம் உங்களுக்கு தரேங்க, 15ஆம் தேதி குறிப்பிட்ட லட்சம் தரேங்க, 20ஆம் தேதி ஃபுல் செட்டில்மெண்ட்டுங்க. எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. ஆனால் தயவை நான் நம்பினேன். ஆண்டவரே நீர் செய்ய வல்லவர், ஒரே இரவில் காரியத்தை மாற்ற வல்லவர். அந்த ஒரு வாரம், அந்த 10ஆம் தேதி காரியம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. 16ஆம் தேதி அவங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கு தேவையான எல்லா வார்த்தையும் பேசி முடிச்சிட்டேன். ஆமென். அக்கௌண்ட்டில் லீகலாக பேங்க் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு மீதி தொகையை கையில் வச்சு ஃபோன் அடித்தேன். ஐயா உங்களுக்கு இவ்வளோ தொகை அனுப்பிச்சுட்டாச்சு, மீதி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதி என் கையில் இருக்குது, நீங்கள் எப்போ டாக்குமெண்ட்டெல்லாம் எனக்கு செட்டில் பண்ணுறீங்களோ அப்போ இந்த தொகையை நான் உங்களுக்கு தரேன். ஓகே. 16ஆம் தேதியே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இது தேவ தயவே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அந்த தயவு எல்லார் மேலும் வேலை செய்கிறது. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் உண்மையுள்ளவர், பொய்யுரையாதவர், யாரிடத்திலையும் வேற்றுமையின் நிழல் இல்லாதவர், யாரிடத்திலையும் அப்படி காட்ட மாட்டார். அவர் சொல்றார், நான் எப்படி என்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேனோ இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று நான் சொன்னேனே, அதே போல நீங்களும் என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து கரையில் நிற்கிறீங்களோ அப்போ நான் மேலிருந்து அதே வார்த்தையை தான் பேசுகிறேன். வானம் திறந்து உங்களை பார்த்தும் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் உங்களை நேசிக்கிறார். இம்மி அளவு கூட தம்முடைய நேசத்தை மாற்ற மாட்டார். பாருங்க, ஒரு சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஹிந்து ஒரு லேடி, அவங்க டீச்சர், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஞானஸ்தானத்தை குறித்து சில காரியங்களை குறித்து பேசணுன்னாங்க. சரி 11 மணிக்கு வாங்கன்னு. இப்போ நானும் மனைவியும் 11 மணிக்கு ரெடியாக வந்துட்டோம். 11:15 இருக்கும் அவங்க வந்தாங்க. பேச ஆரம்பித்தோம். வேதத்திலேருந்து பேச ஆரம்பித்தேன். பேசி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இப்படி டைம் பார்த்தேன், மணி 2:45. எங்களுக்கு நேரம் போனதே தெரியல. அநேக காரியங்களே வேத வசனத்திலிருந்து அப்படியே உள்ளிருந்து அப்படியே பொங்கி வருது. அவங்களிடத்துல பேசுகிறேன். அவங்க ஹிந்துலேருந்து வந்தங்காட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னென்னா, எந்த சாமியும் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. நான் அநேக நன்மைகளை
நான் அந்த கோயிலுக்கு போய் அதை கும்பிட்டு எனக்கு இந்த நன்மை உண்டாகணும் சாமி நான் வேண்டிக்கிட்டேன். ஏராளமான நன்மைகள் எனக்கு நடந்துச்சு. அதனால் யார் எந்த தெய்வத்தை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டாம். நம்ம தெய்வத்தை குறித்து நம்ம இப்போ இயேசுவை நம்புகிறோமா, இயேசுவை குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம். நான் சொன்னேன், கண்டிப்பாங்க நீங்கள் சொல்கிறது யார், மற்ற நம்பிக்கைக்கு நாங்கள் விரோதமாக எதையும் நம்ம பேசக்கூடாது, எதையும் நம்ம சொல்லக்கூடாது. அதில் நான் உறுதியாக இருக்கிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் போய் ஒரு இடத்துல வேண்டுதல் செய்கிறீங்க நன்மை நடக்கணும்னு, ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மனுக்குலத்தில் மனு உலகத்தில் மனிதர்கள் சஞ்சரிக்கிற இந்த பூமியில் ஒரு மனுஷன் நல்லா கவனிச்சுங்க, கிறிஸ்தவன் சொல்லலை, ரட்சிக்கப்பட்டவன் சொல்லலை, மனுஷன் ஒரு நன்மையை அனுபவிக்கிறான் என்று சொன்னால் அந்த நன்மை யாரிடத்திலிருந்து வந்தது சொல்ல முடியுமா? நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் சொன்னேன், ஒரு நீங்களாகட்டும், நானாகட்டும், சீக்கியராகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், யாரும் ஆகட்டும், அவங்க என்ன வேணால் நன்மை எதை வேணால் நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் ஒரு நன்மை அனுபவிக்கிறான் என்று சொன்னால், நன்மையான காரியம், நல்ல காரியம் நன்மைகளை ஒன்று அனுபவிக்கிறான் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அந்த தேவன் தான். ஏன்னா நான் நம்புகிற தேவனிடத்தில் தீமை இல்லை, கெடுதல் இல்லை. அதற்கு நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். தேவன் படைச்சார், அந்த பூமியை படைத்தார் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 6 நாள் படைத்தாரே, 6 நாளில் ஏதாவது ஒரு தீமையை படைச்சாரா? இல்லை. சரி, பரலோகத்தில் ஏதாச்சும் தீமை இருக்குதா? பிசாசு இருக்கிறானா? கிடையாது, பரலோகத்தில் கிடையாது. தாம் படைத்த வாயிலிருந்து திறந்து பேசுகிறார். ஒவ்வொன்று இருள், ஒழுங்கின்மை, வெறுமை இருந்துச்சு, பேசுகிறார். உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். சொன்னபடி ஆயிற்று, நல்லது என்று கண்டார். சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லது என்று. இதை தவிர அந்த 6 நாளில் தேவன் எதையும் படைக்கலை. 6ஐயும் படைச்சு முடிச்சுட்டு பார்க்கிறார், எல்லாம் மிகவும் நல்லது என்று கண்டு ஆசீர்வதித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஒரு மனுஷன் அந்நியனாகட்டும், கொலகாரனாகட்டும், பாவியாகட்டும், கொடூர குற்றவாளியாகட்டும், அவன் வாழ்வில் ஒரு நன்மையை அவன் பெற்று அனுபவிக்கிறான் என்றால் அதற்கு காரணம் பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதை நம்புகிறேன். அவங்க ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க, அப்படியே பார்க்குறாங்க என்னைய. நான் சொன்னேன், அடுத்தது சொன்னேன், ஒருவேளை நீங்கள் வேண்டுதல் செய்கிறீங்க, அந்த வேண்டுதல் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் செத்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இந்த ஆலயத்தில் உட்காந்து இப்படி வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீர்கள் என்றால் அவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். நீங்கள் வேணால் கோயிலுக்கு போன இடம் வேறு இடமா இருக்கலாம், ஆனால் நன்மை வருகிற இடம் ஒன்றே ஒன்று, பரத்திலே உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் வேற்றுமையின் நிழல் இல்லை. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. சொல்றார், நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் அவர் தம்முடைய மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். யாராகட்டும், யாரா இருக்கட்டும், இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு சொன்னேன். அப்பா, இது நான் பிளான் பண்ணியோ நான் படித்தோ தியானிச்சுக்கிட்டோ வரல. அந்த இடத்துல பேசும்போது ஆவியானவர் உள்ளே இருந்து அப்படி ஜம்ப் அடிக்க வைக்கிறார். அந்த வார்த்தை குதிச்சு வருது. அதனால் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, அந்த டீச்சர்கிட்ட சொன்னேன். அதனால் சொல்கிறேன் டீச்சர், நிச்சயம் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இவர் விசேஷமானவர். ஏன் சொல்கிறேன்னா, இவரிடத்தில் நன்மை மட்டும்தான் இருக்குது, தீமை இல்லை. தீமையானவனை குறித்து வேதம் சொல்லுது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன். உலகத்தான் அவரை அறியாதவன் ஒரு நன்மையை அனுபவிக்கிறான் என்றால் அது பிசாசு கொடுப்பதல்ல, தேவன் கொடுப்பது. அதை மனசில் வைங்க. நன்மை
ஒரு ஆசீர்வாதம் அவர் தான். அப்போ என்னங்க, அவரை நம்புகிற பிள்ளைகள் எல்லாம் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, அவங்க சபைக்கு வரவங்க எத்தனையோ பேர் ஏழ்மையில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த பக்கம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்க, நீங்கள் ஒருவேளை சபையில் கடனோடு தரித்திரத்தோடு இருப்பீர்கள் என்றால் அதை விரட்டுவதற்கும் மேற்கொள்வதற்கும் தேவ தயவு எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே இருக்கிற 90% பேர் எனக்கு நன்றாய் தெரியும் அவளுடைய ஆரம்ப நிலைமை என்ன, இன்றைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆலயத்துக்கு வரும்பொழுது ரொம்ப சொற்ப, அவர்களுக்கும் வாய்க்கும் வயிற்றுக்கும் அவ்வளோதான், வேற எதையும் அவங்களிடத்துல எதிர்பார்க்க முடியாது. சொல்லுவாங்க, காணிக்க போகிறது கூட எனக்கு காசு இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு தாராளமாய் கொடுக்கிறார்கள். வீடு சகலவித நன்மைகளினால் நிறைந்திருக்கிறது. தரித்திரம், கடன், ஆசை அதெல்லாம் தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்கள் அவரை சரியான விதத்தில் விசுவாசித்து உள்வாங்கி கொண்டு அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வாங்க, எப்படி உயர்த்துறாருன்னு பாருங்கள். பாருங்கள், ஒருவேளை நீங்கள் சாப்பாடு இல்லாமல் கூட 4 பேர் உங்களை நீங்கள் ஏசப்பாவை நம்புறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, வார்த்தை கேட்குறீங்க, சில நேரத்தில் ஒரு கடன்காரன் திட்டுறான், அது இதுவும் பேசுகிறான், ஏதோ அவ்வளோ நெருக்கடியின் மத்தியிலும் அதை தாங்கிக் கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளவும் அதிலிருந்து தப்புவதற்கான வழிகளை கர்த்தரிடத்தில் ஜெபிக்கவும் கேட்கவும் விசுவாசிக்கவும் உங்களுக்கு ஒரு மனம் இருக்கிறது. ஆமென். ஒருவேளை அவரை அறியாதவனுக்கு காசு இருந்து காசு இழந்து கடங்காரன் 4 பேர்த்துக்கு முன்னாடி திட்டும் பொழுது இவனெல்லாம் நீ திட்டான்னு சொல்ல தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கும் அவனுக்கு ரூட் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த ரூட்டு கிடையாது. நாம் எதிர்நீச்சல் போடுவதற்கு தேவன் பலன் இருக்கிறது, ஒத்தாசை இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு இருக்குது இல்லை அதெல்லாம் கேட்கலாம். தேவன் அற்றவர்களாக இருக்கிறதுனால இன்னும் தேவ தயவு அவர்கள் குணப்படும்படி கிரியை செய்து கொண்டு இருக்கிறதே ஒழிய அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க பார்க்காதீங்க. அவங்க அப்படி இருப்பதற்கு காரணமே கர்த்தர். சொல்லுங்க, தேவன் மறக்க வேண்டாம். ஸோ அந்த டீச்சர் அவங்களிடத்துல பேசினேன். அப்போ தான் எனக்கே வந்துச்சு. அப்போவே சொன்னேன், ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த வார்த்தை எங்கள் ஜனங்களுக்கும் நான் சொல்கிறேன். இது என்னுடைய நோட்ஸில் இல்லை, என்னுடைய தியானத்தில் போது எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. ஒரு சில நேரத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுதே ஆவியானவர் அந்த வார்த்தையை அப்படி ஜம்ப் பண்ண வைக்கிறார் பாருங்க. சரி, கர்த்தர் நல்லவர். மணி 11 ஆயிடுச்சு. தொடர்ந்து பயணிக்கலாமா வேண்டாமா? 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல யபனேசரா என்னை நன்றி சொல்ல வார்த்தையில். எல்லாரும் உச்சரிக்கலாமே, நல்ல தயவுன்னு வார்த்தையை போட்டுக்கலாம். 1000 தயவுகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லலாமே, 1000 தயவுகள் அனுதினம் என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல யபனேசரா என்னை நன்றி சொல்ல நல்ல யபனேசர் நன்றி சொல்ல உள்ளத்திலிருந்து சொல்லலாமே.
நன்றி சொல்ல. ரெண்டு கரத்தை கூப்பி சொல்லலாமே எல்லாரும். ஓ நன்றி சொல்ல. இன்னொரு முறை சொல்லலாமே. உமக்கு நன்றி சொல்ல. Yes, Lord. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. வேதத்தில் தேவனுடைய தயவு யார் யார் மேலே இருந்துச்சுன்னு வேதம் பதிவு செஞ்சுருக்குது. அப்படி யார் யார் மேலே இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? யோசேப்பு, நான் அப்படியே ஆரம்பத்திலேருந்தே பார்க்குறேன். ஆபிரகாம் மேலே தேவ தயவு இருந்துச்சா? தேவ தயவு இருந்துச்சு. அவன் எப்பொழுது அந்த தேவ தயவு இருந்துச்சு வெளிப்பட்டுச்சு தெரியுங்களா? அவன் ஒரு பொய் சொல்லிட்டார். உயிருக்கு பயந்து ஒன்று சொல்கிறார், மனைவி பார்த்து சொல்கிறார், அப்பா நான் உன்னுடைய கணவருன்னு சொல்லிச்சுன்னா இந்த இருக்கிற ராஜாக்களுக்கு என்ன ஒரு புத்தினா, ஒரு வேளை அழகாக இருந்தீங்கன்னா புருஷனை கொண்டுட்டு யார் எடுத்துன்னு போயிடுவா? மனைவியை தான் வச்சுக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு காரியம் அந்த தேசத்தில் நிறைஞ்சிருக்குது. அதனால் எனக்கு நன்மை செய்யும்படி நீ என்ன பண்ணு, உன்னுடைய சகோதரன்னு சொல்லிடுன்னா. மரியா சாராலும் சரிப்பா. நிர்பந்தமான சூழ்நிலை பாருங்க. தன்னை காப்பாற்றுறதா தான் கணவரை காப்பாற்றுறதா தெரியல பாருங்க. சில நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஒரு சில காரியங்கள் நடக்கும் பொழுது ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோசனை காட்டிலும், உங்களுடைய தீர்மானத்தை காட்டிலும், உங்களுடைய எல்லா செயல்களை காட்டிலும் மேலே ஒரு தேவ தயவு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது நீங்கள் நினச்சி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, அது அப்படி போயிடுச்சுன்னா இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் தடுமாறுறீங்க பாருங்க. அதையெல்லாம் தகர்த்துட்டு நீங்கள் நினைக்காத நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவ தயவு உண்மையுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் அந்த பகுதியை வாசிங்க. ஆதியாகமம் எடுத்து வாசிங்கள். ஆதியாகமம் 12:16 பாருங்க. ஆதியாகமம் 12. ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு, அவங்க சாதாரணமாக இருந்தாங்கன்னா புகழ முடியுமா? யார் ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று பொய் சொல்ல முடியுமா? புகழ்ந்தார்கள்னு சொல்லுச்சுன்னா, ராஜாவே எகிப்திலேயே இப்படி பார்க்கல. நான் எகிப்தில் இருக்கிற ஸ்திரீகளெல்லாம் வலை வீசி தேடினா கூட இந்த கொள்ள அழகு யார்கிட்டையும் இல்லை. ஆமென். நீங்கள் இயேசு ராஜாட்ட போய் நின்னா ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே ஈரோட்டில் வேற யாரும் அழகே இல்லை, என் பொண்டாட்டி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு முறைக்கு 2 முறை அப்பப்போ நீதான் என்னுடைய விசேஷமானவள் ஆமேன் அப்படின்னு சொல்லுங்கள். மனைவி பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இந்த வருஷத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்குரிய தேவ தயவு உங்கள் மேலே கிரியை செய்து. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, புகழ்ந்தார்கள். பார்வோனுடைய அரண்மனையில் கொண்டு போகப்பட்டாள். இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டு. நீங்கள் பாருங்கள், சாராளின் நிமித்தம் யாருக்கு தயவு கிடைக்குது? ஆபிரகாமுக்கு தயை கிடைக்குது. அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடையாது. பாருங்க, கிஃப்ட் கொடுக்குறான். இந்த கிஃப்டை கொடுக்க வச்சது யாரு? நான் சொல்கிறேன், தேவன்.
கிஃப்ட் கொடுக்கறது வந்து அந்த 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 கிஃப்டினுடைய கான்செப்டே தேவன் தான் ஏற்படுத்தினார். இது மனுஷனுடைய கண்டுபிடிப்பு இல்லை, இது அவருடைய காரியம். ஒரு சில கிஃப்ட் வந்து பல கோபத்தையே தணிக்கிறது தெரியுமா? ஒரு விதமான பகை உணர்வையே அந்த ஒரு சின்ன கிஃப்ட், அது வாயின் வார்த்தைகள் மூலமாக வரலாம், பொருள் மூலமாக வரலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன வார்த்தை, அந்த வார்த்தை கிட்டனா அது அப்படியே மறைஞ்சிரும். ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் சில நேரத்தில் மனசு இருக்க மாட்டேங்குது. பரவாயில்லைங்க, ரைட், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், இதிலிருந்து நம்ம சிறப்பாக செய்வோம். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். எங்கே மனம் திறந்த உண்மை இருக்கிறதோ அங்கே சகலமும் இளைப்பாறுதலாக இருக்கும். எங்கே ஹிட்டன் காரியத்தை சாதிக்கலாம், எப்படி மசிய வைக்கலாம், வழிக்கு கொண்டு வருவதுக்கு கொல்லிமலை போய் மசிய வைக்கலாமா, 7 மலை போய் வைக்கலாமான்னு 1008 யோசனை பாருங்க. நம்ம கதைக்கு வருவோம். அவளின் நிமித்தம் தயவு பாருங்க. இந்த கிஃப்டெல்லாம் அவர் கொடுக்குறார் பாருங்க, கொடுத்துட்டாங்க. கொடுக்குற வரையும் சாரால் சொல்லலை. என்ன மாதிரி ஆள் பாருங்க. கொடுக்குற வரையும் சாரால் தான் யாருனுடைய அடையாளத்தை சொல்லலை. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு வரும் சொல்லியிருப்பாங்களாட்டாகுது. இல்லை, அவர் என்னுடைய கணவர், தேவன் எனக்கு இப்பேற்பட்ட கணவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்டு வந்த மனுஷன். ஒன்றும் இல்லாமல் அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் இனத்தை விட்டுட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்கிற அந்த ஒரு சம்பவத்தை அந்த எகிப்தின் ராஜாவினிடத்தில் பேசியிருக்கிறார். அப்படி பேசணுன்னு அவனுக்கு பக்குன்றுச்சு பாருங்க. அவன் ராஜா, ஒரு சாதாரண மனுஷன் கடவுள் பேசினார் அப்படி இப்படின்னு சொல்லிச்சுன்னா சின்ன லேசில் யார் எடுத்துக்க மாட்டான்? பார்வோன் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா பார்வோன் அந்த தேசத்துக்கு அவன் தான் கடவுள், பார்வோன் தான் கடவுள், அவனைத்தான் எல்லாரும் ஆராதிப்பாங்க. எகிப்தில் அது ஒரு பழக்கம் இருக்குது, யார் அரசனாக இருக்கிறாங்களோ அதுதான் அவர்களுக்கு என்னவாமா. அப்படி இருக்கும்போது இவர் சாரால் அப்படி சொல்லும் பொழுது அந்த காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. ஆனால் ஒரு தயை, கர்த்தருடைய தயவு அந்த கூடாரத்தின் மேலே இருந்ததுனால அதை யோசிக்கிறான். அது மனசுக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு. இது இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு யோசிக்க கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அவனுக்கு டைமே கொடுக்கல. ஒருவேளை பிரபுக்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருந்தானா அது மேட்ரு வித்தியாசமாக போயிருக்கும். அவனுக்கு நேரம் கொடுக்கல. அடுத்தது பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையினால வாதித்தார். நைட்டே கை வச்சிட்டார் வாத. ஒருவேளை அவனுக்கு மதியானம் சாப்பிட்டது செரிக்காமல் போய் என்ன ஆயிருக்கலாம், வயிறுல பேதி வந்திருக்கும். எங்குமே போக்குவரத்துமாகவே இருந்திருப்பார். இரவெல்லாம் பாத்ரூமுக்கு பால் முன்னாடி வந்துடும். இப்படியே வந்துட்டு போகிறார். பொழுது விடிஞ்சிருது. வாதைகளால் வாதித்தார். அப்புறம் பாருங்க, அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி, இவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமற் போனது? எப்படா பொழுது விடின்னு பார்த்துட்டே இருப்ப. விடிஞ்சோன்னா கூப்பிடப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவசர கதியாக கிளம்பப்பா. ஆனால் கிளம்பும்போது கொடுத்த கிஃப்ட் வாங்கவே இல்லை. இங்கே பாருங்க, பஞ்ச காலத்தில் எகிப்து தேசத்துக்குள்ளே போயிட்டு பொழுது விடிஞ்சு வெளியே வர்றாங்க, பணக்காரனாக வராங்க. தேவ தயவு உங்களை வித்தியாசமாக நடத்துது. உங்கள் குடும்ப வாழ்வில் தேவ தயவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த ஆண்டு நடக்கும். ஆமேன். இதில் ஆபிரகாம் செஞ்சது தப்பா, சாராள் செஞ்சது தப்பா? சொல்லுகிறவர்களுக்கு 500 பொற்காசுகள். கணவர் செஞ்சது தப்பா, மனைவி செஞ்சது தப்பா? இது பொதுவான காரியம். ஏன் சப்ஜெக்டில் ஆபிரகாம் செஞ்சது தப்பா, சாரா செஞ்சது தப்பா? யார் செஞ்சது தப்பு? யார் சொல்லுவது சரியா? கொஞ்சம் கூட்டத்தில் கோவிந்தப்பட வேண்டாம், சுத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக.
ஆபிரகாம் கை தூக்குங்க. ஆபிரகாம் தப்பு செஞ்சுட்டாரு. யாருது? அட பார்க்குறேன் அங்கே சில இதெல்லாம். ஆபிரகாம் யார் நல்லா பார்த்துக்கிறேன் இருங்க. யார்? அடா எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பேசணும் இல்லை, எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். கை தூக்கு. ஆபிரகாமெல்லாம் கை தூக்கு. ரைட். சாரால் மீதி எல்லாம் யாரு? 2 பேருமே வா. 2 பேருமே தப்பு. யாரு? 2 பேருமே தப்பு. ஓ 2 பேருக்கு மெஜாரிட்டி ஜாஸ்தி. அப்போ நான் என் மனசில் நினச்சது 2 பேரும் தான். என் மனசில் நினச்சது 2 பேரும் தான். ஏதோ அவங்க செஞ்சது தப்பு, இவங்க செஞ்சது. பொதுவாக சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத விவாதங்கள், கசப்புகள், தொல்லைகள் இருக்கும் என்று சொன்னால் 2 பேரும் தான் காரணம். அதாவது நான் சொல்கிறது அப்நார்மலாக இருக்கிற ஃபேமிலிக்கு சொல்ல. சில பேர் ஊதாரித்தனமாக கணவர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஊதாரித்தனமாக மனைவி வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க, உண்மையற்றவர்களாய் துரோகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறாங்க. அதை நான் பேசலை. நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து வார்த்தைகளை கேட்டு ஜெபத்தில் நாம் ட்ராவல் பண்ணி அப்படி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வருது, சில காரியங்கள் வருதுன்னு சொல்லுச்சுன்னா இன்னும் அவங்க மெச்சூர்ட் ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் அவங்களுக்கு முதிர்ச்சி வரல. சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக அந்த 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 பென்சில் பிடிக்கிட்டு அவங்க பாருங்கள், என் பென்சில் எதுக்கு அவங்க எடுத்தாங்க, என் லப்பர் எதுக்கு அவங்க எடுத்தாங்க, ஏன் எரேசர் காணலை, நீ தான். இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ரொம்ப நேரத்தை நம்ம இன்னும் செலவு செய்ய கூடாது, வேஸ்ட்டு. நீங்கள் பென்சில் திருடிட்டியா, இது கொடுன்னு சத்தம் போட்டு அதை ஒரு பென்சிலை வாங்கி கொடுத்தா வெடிகிறதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் பென்சில் கிஃப்டாக கொடுத்துருவாங்க. ரெண்டு பேரும் ஒருவேளை இந்த வேரியேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கலாம். 160% இவரும் 40% அவரும், அல்லது 70% இவரும் 30%. ஆனால் 2 பேருமே என்னதான் தப்பு. புரிஞ்சுக்குங்க, இதை உள்ள வாங்கிக்குங்க. கடவுள் உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை, கணவன் மனைவி உறவை கர்த்தர் கொடுத்து அதன் மூலமாய் பிள்ளைகளை பெற்று இந்த பூமியில் குடும்பம் என்கிற ஒரு அடையாளத்தை, ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் கொடுத்திருந்தால் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு தேவையான வழிகளை தேடாமல் உள்ளே இருக்கிற தவறுகளை எப்படி தேவ தயவினால் அதை செட்ரேட் பண்ணலாம் என்று யோசியுங்கள், விட்டு கொடுங்கள். ஆமென். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், அநேகருடைய குடும்ப வாழ்வு இந்த வருடம் தலைத்து ஓங்கும். தயவினால், அவருடைய தயவினால். ஏதோ நாங்கள் தான் போய் அவங்கள கட்டி காத்தோம் கிடையாது. ஒரு மனுஷனும் ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் ஒரு நன்மையை செய்ய முடியாது. நன்மை செய்கிறவர் கர்த்தர். அதில் அவர் தன் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். அவ்வளோதான். இவங்களால தான் நான் நல்லா வாழ்கிறேன், அவங்களால தான் நல்லா, கிடையவே கிடையாது. நாம் தேவனால் நல்லா வாழ்கிறோம். ஆமென். ஸோ அதை மனசில் வைங்க. வேறு ஆடு மாடுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆடு மாடு மேலே ஆபிரகாமுக்கு ஒரு பட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆபிரகாமுக்கு ஆடு மாடு செல்வந்தன் அப்படி அதிலெல்லாம் பற்று கிடையாது. அவர் மனசெல்லாம் தேவன் மேலே தான் இருக்குது, தேவன் மேலே தான் இருக்குது. அதுக்கு என்ன அடையாளம்? அந்த அந்த சோதோம் ராஜாவெல்லாம் அடிமையாக ஒருத்தர் கொண்டு போயிட்டார். ஒரு 4 ராஜா வந்து 5 ராஜாக்கள் போயிட்டாங்க, அடிமையாக போயிட்டாங்க. இதை கேள்விப்பட்டு தன்னோடு இருந்த 318 பேர் கூட இருந்த அந்த நபர்களை கொண்டு போய் அந்த 5 ராஜாக்களையும் அடித்து தகர்த்து அவங்கெல்லாம் என்னென்ன பொருளை கொள்ளையிட்டாங்களோ அத்தனை கொள்ளை பொருளையும் கொண்டு வந்து இவன் காலுக்கடியில் இருக்குதுங்க. அப்போ சோதோமின் ராஜா வராரு. வந்து அவன் மனசெல்லாம் பணம் என்ன, அதுதான். இவர் மனசெல்லாம் அழைத்த தேவன் தேவன் தேவன். இப்போ வந்து கேட்குறாரு, அதை எதை கொடுக்குறான். ஆபிரகாம் சொல்கிறார், அப்பா எனக்கு ஒன்றும் வேணாம், ஒரு செருப்பினுடைய வார் கூட எனக்கு தேவையில்லை, போ எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துக்க, என் கரத்தை மேலே நான் விரிக்கிறேங்கிறாங்க. சே, என் கரத்தை நான் மேலே விரிக்கிறேன். ஸோ பணத்து மேலே பணத்தை கொண்டு ஒரு காரியத்தை சாதிக்கலாம், பணத்தினால் அப்படியே தன்னை பாதுகாத்து கொள்ளலாம்,
பணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன். பணம் எங்கே காசு பதுக்கல், காசு பொய் அப்படி இருக்கிறதோ அங்கே தேவையில்லாத சகல குழப்பங்களும் இருக்கும். பணத்தினால் ஒரு காரியத்தை செய்கிறேன்னு இருக்காது. பணம் தேவையா? ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம். பணமே வேண்டாம் நான் சொல்லலை. நல்லா சம்பாதிங்க, நல்லா காசு சேர்த்து வைங்க, உங்கள் குடும்பத்துக்கு சேர்த்து வைங்க, தப்பே கிடையாது. அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நல்லா டெபாசிட் பண்ணுங்கள், சேமிங்க, ஒரு லேண்டு வாங்குங்க, உங்கள் குடும்பத்தை வீட்டு வாடகை வாங்குங்க, பொருட்களை வாங்குங்க, தப்பே கிடையாதுங்க. நீங்கள் இந்த பூமியில் உங்கள் வசதிக்கு தக்கவாறு உங்களால் என்னால் ஆரோக்கியமாய் சமாதானமாய் நிம்மதியாக வாழணுமோ வாழுங்க. ஆனால் தேவையில்லாத கடனில் போய் சிக்கி வாழ்க்கையை விரயமாக்கிறாதீங்க. பணம் ரொம்ப முக்கியம், தேவைதான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் சில காரியங்களை செய்வதற்கும் நமக்கு பணம் தேவை. ஆனால் பணத்தை உங்கள் சுய லாபத்துக்காகவோ மாம்சத்தை நிறைவேற்றுவதற்காகவோ உங்களை நிலைநிறுத்துவதற்காகவோ பணத்தை எல்லாம் கர்த்தருக்குரியது. நீங்கள் அதை பாருங்கள், அப்படி ஹேண்டில் பண்ணுங்கள். பணத்தை வைத்து உறவை இன்னும் வலுப்படுத்துங்களே ஒழிய பணத்தினால உறவை உடைச்சிடாதீங்க. அநேகர் பணம் இருக்கிறதுங்கிற ஒரே தைரியத்தில் ஏராளமான தவறான முடிவுகளை எடுத்து இன்றைக்கு வருத்தப்படுகிறவர்கள் உண்டு, தெரியுமா? இன்றைக்கு வருத்தப்படுவாங்களா, சே என் லைஃபே போயிருச்சுங்க. எப்போ? எல்லாம் 20 ஆண்டுக்கு போயிருச்சு. அவங்களுக்கு அன்னைக்கு தீர்மானம் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு இருந்த ஒரே கிரிப் என்ன தெரியுமா? பணம். யார் என்ன சொன்னாலும் நம்மகிட்ட இது இருக்குது, ரைட் வச்சுக்குங்க. அதை சார்ந்து இருந்தீங்கன்னு சொல்லுச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் பின்னாடி நாட்களில் நீங்கள் யோசிப்பீங்க, 1000 லட்சங்கள் கூட இருந்தாலும் உறவு என்பது அதை விட மேலானது, அதனுடைய மகிழ்ச்சி என்பது அதை விட மேலானது. அப்போது அதெல்லாம் வேண்டாம், பணமே வேண்டாம், உறவு இருந்தால் போதுமா? கிடையாது, தப்பு அது. அதை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து அதை கொண்டு உறவுகளுக்கும் நல்ல ஒரு இணக்கமான காரியத்தை ஏற்படுத்தி அதை எதற்காக செலவு செய்யணுமோ அதை அப்படி செலவு செய்ய வேண்டும். ஆமேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது குடும்பத்திலும் சமாதானம், ஊழியத்திலும் சமாதானம், உறவுகளிலும் சமாதானம். சின்ன ஒரு பொருள் வாங்கிட்டு ஏக பஞ்சாயத்து வந்திருக்கு தெரியுமா? அந்த பொருள் வாங்கினதுக்கு காரணம் தேவையல்ல, எரிச்சல், பொறாமை, ஒரு பழி தீர்க்கிற உணர்வு. அவங்க முன்னாடி பாரு, நான் இப்படி நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி போட்டு வீராப்புல வாங்கிட்டு அது லட்சம் இருக்கலாம், 2 பல லட்சம் இருக்கலாம், அது எங்கே கிடக்கும்? அப்புறம் முடங்கி கிடக்கும். அப்போ பணம் இருக்கிறவங்க ஒரு நாளுக்காக அதை அப்படி வீராப்பா செய்யறது, தேவன் அதை சரின்னு பார்ப்பாரா? நான் ஒவ்வொரு பொருளை வாங்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை சபைக்கு ஆம்பிளிஃபயர் ஆகட்டும், கீபோர்டு ஆகட்டும், லேண்ட் ஆகட்டும், எதை செஞ்சாலும் என் உள்ளத்தில் இருந்து பொங்கி வருகிற ஒரே ஒரு வசனம், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம், வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதில் அது ஆழமான அசைக்க முடியாத, பணத்தினால ஒருத்தரை வெறுக்கிறதோ அல்லது வேண்டான்னு சொல்கிறதோ கிடையாது. ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு மேன்மையான குணம், அவங்க விசுவாசத்தின் தகப்பன் என்பதற்கு ஒரு அற்புதமான அடையாளம், பணத்து மேலே அவருக்கு பற்றோ பிடிப்போ ஒட்டோ உறவோ கிடையாது. அவன் அது வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சான், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான், கையை உயர்த்திட்டான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தது நீர், இந்த எகிப்தியன் கிடையாது, இவன் என்னை ஆசீர்வதிச்சுன்னு சொல்லவே கூடாது, நீர் கரத்தை உயர்த்துகிறான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ தயவு அப்பேற்பட்ட நன்மைகளை நமக்கு செய்யும். இந்த வருஷம் ஒவ்வொரு குடும்பத்து உறவுகளில் என்றுமில்லாத ஒரு பிணைப்பு உண்டாவதாக, பல காயங்கள் வேரோடு பட்டு போவதாக, ஆண்டாண்டு காலமாய் அப்படியே வேர்பற்றி கொக்கரிக்கிற கோலியாத் இந்த ஆண்டு வீழ்ந்து போவானாக. ஒரே ஒரு வார்த்தை, அவன் ஒரு கல்லில் வீழ்ந்தான், இங்கே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை,
உங்கள் மனசு அப்படி மாறுங்க. கடவுளுடைய தயவை சொல்லுங்க. உடைய தயவுக்காய் நன்றி. என் மேலே உடைய தயவு இருக்கட்டும். என் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே, கணவர் மேலே, மனைவி மேலே தயவு இருக்கட்டும். ஏன்னா குடும்பத்தை கை வச்சா எல்லாமே பாதிக்குன்னு பிசாசுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் வேதத்தில் சொல்லுது, திராட்சை தோட்டங்களை அழிக்க நினைக்கிற சிறு நரிகளை பிடாதங்கிறார். அதை அழிக்க பார்க்குது. திராட்சை தோட்டம் குடும்பத்திற்கு ஒரு அடையாளம். அதை அழிக்க பார்க்குது. திராட்சை தோட்டத்தை கனிகள் வரக்கூடாது, ஃப்ளரிஷ் ஆகக்கூடாது, அடுத்த சந்ததிகள் வளரக்கூடாது. ஏராளமான குடும்ப உறவு என்பது தேவன் வம்சம் வம்சமாய் தலைமுறை தலைமுறையாய் அவர் மனதில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதான் சொல்கிறேன், 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கத்தை காண்பிப்பேன். 1000 தலைமுறை அவருடைய மனசில் இருக்குது. பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளையிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் கேட்பேங்கிறாரு. அக்கிரமத்தை 4 தலைமுறை கேட்பேங்கிறாரு. இரக்கத்தை தயவை 1000 தலைமுறை மட்டும் நான் காண்பிப்பேங்கிறாரு. எவ்வளோ பெரிய அந்த மகத்துவத்தை பாருங்க. அவ்வளோ குடும்பத்தை அவ்வளோ பார்க்குறாரு. அந்தந்த வயசில் திருமணம் நடக்கணும், அந்தந்த வயசில் குடும்ப வாழ்வில் இருக்கணும், அந்தந்த வயசில் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், அந்தந்த வயசில் பொருளாதார காரியங்கள் இருக்கணும். அதுக்காக தயவு, ஆண்டவரே உங்களுடைய தயவு எங்கள் மேலே இருக்கட்டும். ஸோ குடும்பம் ரொம்ப முக்கியம். நீங்கள் குடும்பத்தை ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வராமல் நீங்கள் எவ்வளவு தான் ஊழியம் செஞ்சாலும் சரி, நிச்சயம் சொல்கிறேன், எதையோ மிஸ் பண்ணுறீங்க. எதையும் மிஸ் பண்ணுறீங்க. வேண்டாம் வேண்டாம். என்னுடைய தனிப்பட்ட ஊழியத்தின் பாதையில் வேதத்தில் கர்த்தர் என்னை வழிநடத்தின விதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன். என்னிடத்திலும் ஆவியானவர் இருக்கிறார். நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை ஒரு அழகாய் அமைக்காமல் நீங்கள் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் அதில் நிறைவு இல்லை. நீங்கள் குடும்பம் இல்லைன்னா அது வேற. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி செட்ரேட் பண்ணி, அதை எப்படி ஒழுங்கு பண்ணி, எப்படி சமாதானமாக செய்யணும். ஒரு பாவியை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு தேவையான ஞானம், கிருபை, அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியாதா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களே? ஆமேன். அது ரொம்ப யதார்த்தமான ஒரு வார்த்தை. அதாவது கோலியாத்தையே வீழ்த்திட்டவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எலியை அடிச்சு விரட்ட மாட்டோமா? எலிக்கு பயந்துட்டு இருக்கிறோமா? எலியை கையாள முடியலையா? எலி பிரச்சனை. கோலியாத்தையே வீழ்த்தியாச்சுங்க. நான் ஒரு சவுலின் படை 40 நாள் செய்ய முடியாததை ஒரே நிமிஷத்தில் காரியம் முடிச்சு அவ்வளோ பிரம்மாண்டமான காரியத்தை செய்யக்கூடிய அபிஷேகம், வல்லமை, கிருபைகள், ஞானம் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த சுண்டலி வீட்டுக்குள்ள சும்மா இப்படி சுத்திட்டு இருக்குது. அதை ஹேண்டில் பண்ண முடியாதா என்ன? சத்தமாமின்னு சொல்லுங்க பாருங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் நேரத்தை செலவிட்டு பேசுங்க, மனசு விட்டு. எனக்கு எல்லாம் ஆசை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் காரியத்தை கேட்கவோ பேசவோ எனக்கு விருப்பமே கிடையாது. ஏனால் நீங்களே அதையெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபையும் தயவையும் பெற்றவர்கள். நீங்களே அதை அழகாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் 1000 பேருக்கு நன்மையாக இருக்கிறீங்க. அதனால் அழகாக நீங்களாகவே பேசி விளக்க வேண்டியதை விளக்குங்க. பாருங்க, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, சத்தமே இல்லை. எரேமியா முதல் அதிகாரத்தை படித்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எரேமியா சொல்கிறாரு, வாப்பா, உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டுட்டேன், நீ தேசங்களுக்கு என்ன இருப்ப? தீர்க்கதரிசியாக இருப்பேன்னு சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, ஐயோ நான் சிறு பிள்ளை, நான் பேச அறியேன். அவர் சொல்கிறார், நீ பேச அறியேன்னு சொல்லாத, நான் என்னுடைய கரத்தை கொண்டு உன் வாயை நான் தொடறேன். ஹலோ, அப்போ யார் சிறு பிள்ளை, யார் சிறு பிள்ளை இல்லை? எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிற எரேமியா சொல்கிறாரு நான் சிறு பிள்ளை. இவர் சொல்ல இல்லை சொல்லாத, நான் வார்த்தையை வைக்கிறேன்.
அப்போ தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சிறு பிள்ளைகள் அல்ல, தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படியாதவர்கள் சிறு பிள்ளைகள். எரேமியா சிறு பிள்ளை தான், ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான், அவன் சிறு பிள்ளை கேன்சல் ஆயிடுச்சு. அவன் மனசில் இருக்கிறதா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எனக்கு அறியாதுங்க. பவுல் சொல்கிறாரு, அப்பா நீங்கள்லாம் வளர்ச்சி அடைந்துன்னு பார்க்குறேன், ஆனால் சிறு பிள்ளைகளாக இருப்பதுனால பாலையே நான் கொடுக்குறேன், பேசிக்கே கொடுக்குறேன். நீங்கள்லாம் திடமான ஆகாரத்தை சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்க வேண்டியார்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு ஏராளமான நன்மை செய்கிற நீங்கள் ஏன் சிறு பிள்ளையாகவே இருக்கிற? அது எனக்கு பிடிக்கல. யாக்கோபு சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் எப்படி இப்படி இருக்கிறீங்க? ஹலோ, உங்களுடைய சின்ன சின்ன காரியத்தை வேத வசனத்தின் துணை கொண்டு, ஆவியானவரின் துணை கொண்டு, அவருடைய அபிஷேகத்தின் துணை கொண்டு, விசேஷமாக இந்த வருடம் தேவ தயவின் துணை கொண்டு உங்களுடைய காரியத்தை நீங்கள் செட்ரேட் பண்ணுங்க. உங்கள் காரியத்தை கேட்கறதுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வேத வசனத்தை அறிந்தவர்கள், நீதியை அறிந்தவர்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்து வைக்கிறவர்களே உங்களுடைய காரியத்தை அழகாக ஹேண்டில் பண்ணுங்க. அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார், இவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். ஒரு மிகப்பெரிய உங்கள் வாழ்வினுடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசி யார் தெரியுமா? நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் யாரு? தீர்க்கதரிசி. சும்மா அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, கேட்டுக்குங்க, நல்லது. ஆனால் ஒன்று தீர்க்க தரிசனத்துக்கு விரோதியெல்லாம் கிடையாது, நானெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் கத்தரை அறிகிற அறிவில் வளர வளர, ஆண்டவரே இந்த நீர் சொல்கிற உங்களுடைய சித்தமாக இதெல்லாம் அப்படி நிதானிக்கவும் பகுத்து பார்க்கவும் நலமானதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு இருதயத்தையும் தெளிவையும் ஞானத்தையும் தேவ ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். என்றும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் குடும்ப வாழ்வை தலைத்து ஓங்குகிற வருடமாக இருக்கட்டும். ஆமேன். ஆபிரகாம் தப்பு செஞ்சாரா, இவங்க தப்பு செஞ்சாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கல்ல, கர்த்தர் உங்களை குறித்து என்ன வச்சிருக்கிறாரோ அதை பிடித்து கொள்ளுங்கள். முடிந்த அளவு விட்டு கொடுங்கள், முடிந்த அளவு மன்னியுங்கள், முடிந்த அளவு மறந்து போங்கள், புதிய வாழ்க்கையை துவங்குங்கள். ஆமேன். ஒரு வருஷம் புதுசாக வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் புதுசாக இருக்குதுன்னா, ஒரு நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், நாம் மாறிக்கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பாய் பாருங்கள். ஆசீர்வாதம் வருமா? கண்டிப்பாக வரும், மிஸ் ஆகாதுங்க. உயர்வா கனமா வரும், மிஸ் ஆகாது. ஆனால் உங்கள் பலவீனத்தோடைய ட்ராவல் பண்ணாதீங்க, உங்களுடைய கெட்ட குணத்தோடைய ட்ராவல் பண்ணாதீங்க. அதை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு புது வருடத்தை தருகிறார், புதிய நாளை தருகிறார், புதிய நிகழ்வை தருகிறார், புதிய நினைவு கூறுதலை தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வருஷம் முழுவதும் தப்பு செஞ்சாலும் கர்த்தர் சொல்ல, அப்பா பஸ்காவை நினைவு கூறும்போது என்னை நினைவு கூறுங்கிறார். வருஷத்துக்கு ஒரு முறை அதை நினைச்சு பாருங்கிறார். ஏன்னா அவனை மாற்றிக்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதையும் உதாசீனப்படுத்தும் பொழுது அந்த வருஷம் தோல்வி, அந்த வருஷம் எதிரிகள் மேற்கொள்வார்கள், அந்த வருஷம் படாத பாடுபடணும். நான் உங்களுக்கு சொல்ல, வருஷம் வருஷம் அவருடைய கிருபையின் பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை அடைய வேண்டும், தயவின் மேல் தயவடைய வேண்டும். ஒன்று கூட அப்படியே இறங்கி போயிடக்கூடாது. இந்த வருஷங்க ஒரே போராட்டங்க, யாருடைய வாயும் சொல்லாதிருப்பதாக. நீங்கள் குழந்தை இல்லை, நீங்கள்லாம் திடமான ஆகாரத்தை சாப்பிட்றவங்க, ஒரே பிசாசு போராட்டம், பாத போராட்டம். பிசாசையெல்லாம் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் போனால் அங்கே அவன் போயிடுவான் போட்டு. ரொம்ப அதாவது கிறிஸ்துவ வாழ்வுக்குள்ளே சொல்லுகிறேன், உலகத்தானுக்கு அவரை அறியாதன்ட்டையோ ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான், அவனை போய் விரட்டலாம், விரட்ட வேண்டான்னு சொல்லலை. நமக்குள்ளேயே அது இருக்குது, இது இருக்குது, அது பண்ணுறான், இது பண்ணுறான்னு சொல்லிட்டு எப்போங்க தேசத்தை சந்திக்க போகிறோம்? எழுப்புதல் எப்போங்க வரும்? நம்ம வாழ்க்கையிலே எழுப்புதல் இல்லையே. நமக்குள்ளேயே 1008 குறை வச்சுக்கிட்டு எழுப்புதல் எழுப்புதல்னா எங்கே வருங்கிறீங்க? ஹலோ, நான் சொல்கிறேன், முதல் எழுப்புதல் உங்கள் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கட்டும். இந்த வருஷம் ஏஎஃப்டின் எழுப்புதல் எங்கிருந்து வரணும்?
ஆயிரம் ஆயிரம் தயவுகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. சரி, எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, ஒரு தேவ தயவின் ஆண்டு என் குடும்ப வாழ்வில் இருப்பதாக சொல்லுங்கள். என் குடும்ப வாழ்வில் இருப்பதாக, என் குடும்ப வாழ்வில் இருப்பதாக. கணவன் மனைவியாகிய என்னுடைய வாழ்வில், பிள்ளைகளாகிய என்னுடைய வாழ்வில், ஒருவேளை வாலிப பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்வில் அந்தந்த வயதுக்கேற்ற ஆசீர்வாதம், அந்த படிப்புக்கேற்ற ஆசீர்வாதம், கல்லூரிக்கேற்ற ஆசீர்வாதம், வேலைக்கேற்ற ஆசீர்வாதம், திருமண வயதுக்கேற்ற ஆசீர்வாதம், பிள்ளை பிறப்பின் ஆசீர்வாதம். ஸோ எல்லா கரங்களை உயர்த்தி இந்த தேவ தயவு என் மேலே இருக்கட்டும். இன்றைக்கு இந்த ஆண்டில் என் குடும்பத்துக்கு நாங்கள் வேரூன்றி இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன்னு சொன்னீங்க. அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான்னு சொன்னீங்களே, அந்த லீலி புஷ்பத்தை போல வாசனை வீசக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பமாய் இந்த ஆண்டு எங்கள் குடும்பத்தை நேற்றுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் மனசில் நினைங்க, வேற்று சிந்தனைகள் வேரோடு பற்று போவதாக. இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு நயவஞ்சகமாய் ஆளுகை செய்கிற எல்லா பேச்சுக்களையும் வேரோடு பட்டு போவதாக, வேரோடு பட்டு போவதாக. ஜெபிங்க பார்க்கலாம். மேனஹா ஷகரா தூரா டதா ரபா அல்லவா. எல்லை எங்கிலும் ஆண்டவரே, பாளையத்தில் இருக்கிற ஒருவர் கூட பலவீனப்பட்டவர்கள் கிடையாது. வேதத்தில் பார்க்குறோம், எங்களோட ஐக்கியமாக இருக்கிற ஒரு குடும்பம் கூட அலங்கோலமாக இருக்கக்கூடாது. அலங்கோலமாக இருக்கட்டும். உம்முடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் அலங்காரமான கிரீடமாக ஆண்டவரே செட்ரேட் பண்ணுவார்களாக. எரேமியாவிடத்தில் நீர் சிறு பிள்ளை கிடையாது. அவர் சொல்றார், நான் பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை தெரிந்தெடுத்தேங்கிறார். அற்புதமான வார்த்தை அது. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் சொல்றது பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், பார், பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் அதை நான் உன்னை ஏற்படுத்தினேன், தேசங்களுக்கு மேலே நான் ஏற்படுத்தினேங்கிறார் கர்த்தர். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த உங்கள் குடும்ப வாழ்வை மலரச் செய்வதற்கு, வாசனை வீசச் செய்வதற்கு தேவன் அற்புத விதமாய் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். இந்த வருஷத்தில் குடும்ப வாழ்வில் தேவையில்லாததை பிடுங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், தேவ தயவின் ஆசை. எதெல்லாம் அப்படியே அஸ்திபாரம் மாதிரி பகை கசப்பு அப்படியே கட்டப்பட்டு இருப்பது போல அரண் போல இருக்குது, அதை இடிந்து போவதாக, கசப்புகள் இடிந்து போவதாக, காரணம் இல்லாத எந்த ஒரு காரியம் இடிஞ்சு போவதாக. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எந்த ஒரு பாதிப்பானாலும் இடிந்து போடுவதாக, எண்ணத்தில் இருக்கிற சகல தீமைகள் அழிக்கப்படுவதாக, ஆண்டவரே கவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே குடும்பம் தேவ தயவனால் கட்டப்படுவதாக, திரும்பவும் நாட்டப்படுவதாக, பழைய ஸ்தானத்தில் நாட்டப்படுவதாக, ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாவதாக, மகிழ்ச்சி உண்டாவதாக, ஆரவாரம் உண்டாவதாக, பிள்ளைகளுடைய சத்தம் உண்டாவதாக, ஏதேன் தோட்டத்தின் வாழ்வு உண்டாவதாக, கானானின் வாழ்வு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ தயவினாலே குடும்ப வாழ்வு இந்த வருடம் என்றும் இல்லாத அளவு தழைத்து ஓங்குவதாக, லிலி புஷ்பத்தை போல மலருவதாக, சாத்தானுடைய தந்திரம் வேரோடு பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே we thank you Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவி
பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியா சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியா சேவிப்பாயா. நன்மை பாருங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதை பாருங்க, அதை பாருங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு குடும்பத்துல நன்மை ஒண்ணுமே செய்யலையா, மகிழ்ச்சி ஒண்ணுமே செய்யலையா? கர்த்தர் உங்களுக்குன்னு செஞ்ச ஒரு அற்புதமான நன்மை, உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள். உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள். அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுதெல்லாம் யோசேப்பு சொல்றார், என் தகப்பன் குடும்பத்தாருடைய வருத்தத்தை எல்லாம் மறக்க செய்தார். உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது நான் என் குடும்பத்துல நல்லா வாழ்வேன், அதை பாருங்க. சந்ததிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் இந்த பூமியில என் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், என் சந்ததிக்கு மாடலா வச்சிருக்கிறார். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுறது. அப்பேற்பட்ட ஒரு குடும்ப வாழ்வை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அற்புதமான அப்படி தயவின் போர்வை விரிக்கப்படுவதாக, எங்க கூடாரத்தில், எங்க சபையில விரிக்கப்படுவதாக, எங்க வாலிப பிள்ளைகள் மேல விரிக்கப்படுவதாக, குடும்பங்கள் மேல விரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை பார்க்கும்பொழுது புறஜாதியம் பொறாமப்படணும். எவ்வளோ அழகா இருக்கிறாங்களே, எவ்வளோ நன்மையா இருக்கிறாங்களே, மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா, ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா. ஆண்டவரே, அது நிறைவேறுவதாகவே நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா வேற்றுமையின் சிந்தனைகள் இந்த வினாடிய வேரோடு பட்டு போவதாக. இனி தேவையில்லாத பழசையே நாங்கள் ஒருபொழுதும் பேச மாட்டோம். ஒரு புதிய வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு என் ஜீவனை கொடுத்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன், என் பிள்ளைகளுக்காக என் ஜீவனையை கொடுப்பேன். அப்பேற்பட்ட கணவன் மனைவியை உங்களுக்கு கிடைத்தால் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அதில் சில தடுமாற்றங்கள் இருந்தால் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவ தயவை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு அடையாளத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க அடையாளத்தை உருக்குலைக்க விடாதீங்க. வருடங்கள் ஓடிரும், காசு வரும், எல்லாம் போகும், உங்க அடையாளம் போயிரும். வேண்டாம். ஒரு அடையாளமும் இல்லாத யாபேசின் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு அடையாளத்தை வைத்தார் அல்லவா? தேவனுடைய நாமத்தினால, கிருபையுள்ள நாமத்தினால எல்லார் குடும்பம் மேல கர்த்தருடைய தயவு உண்டாவதாக. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தா. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பேனே. சொல்லலாமே, கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லலாமே, கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பேனே. நான் கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பேனா. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கரங்களை தட்டி நன்றி. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எழுந்திருந்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டே வருகிறேன். எங்களுக்கு கொடுத்த இந்த முதல் ஆராதனைக்காய் நன்றி. உடைய வார்த்தைகளையும்
வாக்கு தத்தங்களையும் எங்களுக்கு நினைப்பூட்டி இந்த புது வருடத்தில் கரம் பிடித்து அழைத்து வந்த அந்த கிருபைகளையும் வழி நடத்துதலையும் எண்ணி நாங்கள் மனசார நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாம் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, உம்மிடத்தில் உண்டே. உம்முடைய ஜீவ வார்த்தையின் சட்டைகளின் நிழலிலே நாங்கள் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறேன் இயேசுவா. அழியாத, உருக்குலையாத, சுத்த பொன்னாய் விளங்குகிற அற்புதமான வார்த்தைக்கு, ஜீவன் தரும் வார்த்தை, நன்மையை கொடுக்கும் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு எங்க ஜனங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வில் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பிரசித்தம் வெளிப்படுவதாக. உம்முடைய தேவ தயவு தாராளமா இந்த வருடம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஊழியங்களிலும் வெளிப்படட்டும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழட்டும். ஒருபொழுதும் நாங்கள் உலகத்துக்கு முன்பதாக அலங்கோலமாய் இருக்க மாட்டோம். நீர் சொல்லியிருக்கிற நம்முடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பீர்கள் என்று அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறட்டும். எங்க கண்ணு பார்க்கட்டும், உலகத்தான் பார்க்கட்டும், அயலகத்தார் பார்க்கட்டும், உறவினர்கள் பார்க்கட்டும். வாழ்க்கை எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும், ஊதாரித்தனமா போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. இவங்களுக்கு எப்படி எதிர்காலம் அப்படின்னு 1000 பார்வைகள், கண்கள், வாய்கள் எல்லாம் பார்த்தது, பேசினது. அவர்களுக்கு மத்தியில தேவ தயவு எழும்பி நின்று, விஞ்சி நின்று இந்த வருடம் அவர்களை வாழ வைத்து அழகு பார்த்து இவ்விதமாய் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. அப்பேற்பட்ட பிரசன்னத்திற்கு எங்கள் குடும்பங்களை, சபை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயதாக்கினார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்குவதாக. ஆமென். ஆமென்.